எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு வாழ்த்தி
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். நீங்கள் கடவுளின் கோயில், கடவுளின் ஆவியார் உங்களுக்குள் குடியிருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதி கொள்வோர் தாங்களே மடையராகட்டும். அப்பொழுது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, ஞானிகளை கடவுள் அவர்கள் சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். மேலும் ஞானிகளின் எண்ணங்கள் வீணானவை என ஆண்டவர் அறிவார். எனவே மனிதரை குறித்து யாரும் பெருமை பாராட்டலாகாது. பவுல், அப்பல்லோ, கேபா ஆகிய அனைவரும் உங்களுக்குரியவர்களே. அவ்வாறே உலகம், வாழ்வு, சாவு, நிகழ்காலம், எதிர்காலம் இவை அனைத்தும் உங்களுக்குரியவைகளே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய்த் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை.
இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. எல்லோரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. The Lord be with you. And with your spirit. A reading from the Holy Gospel according to John. Glory to you, O Lord. At the time, there was a wedding at Cana in Galilee, and the mother of Jesus was there. Jesus also was invited to the wedding with his disciples. When the wine ran out, the mother of Jesus said to him, "They have no wine." And Jesus said to her, "Woman, what does this have to do with me? My hour has not yet come." His mother said to the servants, "Do whatever he tells you." Now there were 6 stone water jars there for the Jewish rites of purification, each holding 20 or 30 gallons. Jesus said to the servants, "Fill the jars with water." And they filled them up to the brim. And he said to them, "Now draw some out of and take it to the master of the feast." So they took it. When the master of the feast tasted the water, now became wine, and he did not know where it came from, though the servants who had drawn the water knew. The master of the feast called the bridegroom and said to them, "Everyone serves the good wine first, and when people have drunk freely, then the poor wine. But you have kept the good wine until now." This, the first of his signs, Jesus did at Cana in Galilee, and manifested his glory, and his disciples believed in him. The Gospel of the Lord. Praise to you, Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் பக்தர்களே, இந்த மார்த்தா மருத்துவமனையில் மீண்டுமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். I am so happy you are all gathered here for this holy mass
asking for the powerful intercession of our loving Mother Mary. We have so many pilgrims, devotees at Shivaji Nagar, Our Lady's Basilica. We are really amazed at the faith manifested by them. People walking so many kilometers. Not only here, in Harihar also. So many people are gathering at Velankanni. My own brother used to walk every year twice 160 kilometers to participate in the feast, and also during the season of Lent, during the Holy Week. Twice he walked every year 160 kilometers. Mother Mary is our mother. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்கும் அன்பு தாய். புனித மார்த்தா மருத்துவமனையில் இருக்கின்ற பாசமான நல்ல ஆயன் சகோதரிகள், குட் ஷெப்பர்ட் சிஸ்டர்ஸ், அவர்களால் வழிநடத்தப்படுகிறவர்கள், இங்கே பணிபுரிகிற அருள் தந்தையர்கள் எல்லாரும் அந்த தாயின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. பிற சபையை சார்ந்தவர்கள் பல நேரங்களிலே நம்மை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் மாதாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று. நாம் நம்முடைய மாதா பக்தியில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். என்னவென்று கேட்டால், முதலில் நம்முடைய அன்பு தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகின்றார்கள். She is our intercessor. எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சொல்வதன் அர்த்தம் இதுதான். Pray for us, pray for us என்று எங்கே பார்த்தாலும் கேட்கிறோம். நம்முடைய அப்பா அம்மா நம்மை மறந்து விடுவார்களா? அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் தாத்தா பாட்டி மறந்து விடுவார்களா? நம்முடைய அன்பு தாயும் நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், my dear brothers and sisters, I have experienced the powerful intercession of Mother Mary. She did miracles in my own life. In fact, the announcement of my episcopal appointment took place on 31st of May 2021. In the beginning of May, I was here admitted in Martha's for COVID. I prayed to Mother Mary. She saved me. At the end of the month, I was announced as bishop. And in 2019, I met with a terrible accident in Cambodia. I thought I died. But then Mother Mary, on that feast day of hers, feast of visitation, she saved me. I escaped unhurt. If somebody asks me, how old are you? I will now only say I am 5 years old because I got a second life. மீண்டுமாக நம்முடைய அன்பு தாய் உயிரை கொடுத்தார்கள். Way back in 2007, I went to Velankanni. I had some knee pain. I told doctor, it's going on paining. He said, you are becoming old, father, so it will be like this only. You have to do some exercise. 2 years, acute pain. I went to Velankanni. Just 7 kilometers before reaching Velankanni, there was a jerk. Immediately, now 17 years, I don't know where that pain has gone. So many healings, miracles, because of our loving Mother Mary. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் நம்முடைய அன்பு தாயை பார்த்து கேட்க வேண்டும். அம்மா, எனக்கு வேண்டும், எங்களுக்கு இதை செய், எங்களுக்காக பரிந்து பேசு என்று கேட்கும்போது நிச்சயமாக அந்த தாய் நம் வாழ்வில் அற்புதங்களை செய்வார்கள். எல்லாவற்றை விட அதிகமாக she will give us peace of mind, joy. அந்த தாயை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள்.
நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார், நாம் யாருமே அனாதைகள் அல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு தாய் இருக்கிறார்கள், அக்கறை கொண்டிருக்கிற தாய் இருக்கிறார்கள். இதுதான் முதல் நிலை. இரண்டாவது, மரியன்னை வணக்கத்துக்கு இரண்டாவது காரணம், she is our example. அவர் நமக்கு முன்மாதிரி. இறைவனை நம்புவதில், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில், in listening to the word of God, in believing the Lord, in obeying the Lord, in being charitable, she went in haste to help her cousin Elizabeth. இறைவனை புகழ்ந்து பாடுவதில், இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டது போல தேவையில் இருப்போருக்காக பரிந்து பேசுவதில், கானாவூர் திருமணத்தில் எப்படியெல்லாம் நிகழ்ந்தது என்று நமக்கு தெரியும். தன் மகனோடு அவருடைய பாடுகளில் உடனிருப்பதில், she participated in the passion of Christ her son, in praying with the disciples, in keeping the church united, in everything she is the model. We say the prayer, no? Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. I did not understand the meaning of this last sentence for many years. Recently only I understood. From that time onwards, this prayer is more meaningful to me. How? Mother Mary, you stood at the foot of the cross. சிலுவை அடியில் நீங்கள் நின்றீர்களே, உம்முடைய மகன் சாகும்போது உடனிருந்தீர்களே. You were at the foot of the cross at the moment of the death of your son. Be with me when I suffer. In this hospital also you see so many patients suffering. Be with me when I suffer. Be with me when I die. That is the meaning of this prayer. And Mother gives strength. Mother takes us to heaven. அவர்கள் நமக்கு வலிமை கொடுப்பார்கள், விண்ணகம் நோக்கி செல்ல நம்மை வழிநடத்துவார்கள். இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு the theme is Mother Mary is the comforter of the afflicted. துன்புறுபவர்களுக்கெல்லாம் ஆறுதல் அளிக்கின்ற தாய். பாருங்கள், தன்னுடைய கணவர் யோசேப்போடு உடன் இருந்தார். She was with Joseph when he suffered. She was with baby Jesus. She ran to Egypt to save him from Herod. பத்திரமாக தன்னுடைய குழந்தையை பாதுகாத்த அந்த தந்தை, அந்த தாய், அக்கறையோடு தன் மகனை தேடிச் சென்ற தாய். Jesus was lost in the temple. She went in search of him. She heard that Jesus did not eat or drink. He is mad. The mother goes in search of the son. உண்ணவில்லை, உறங்கவில்லை என்று என் மகனை பற்றி பேசுகிறார்களே என்று அவரை தேடி போகிறவர்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல, மகன் துன்புறும் போது உடன் இருந்தவர்கள், சிலுவை அடியில் நின்றவர்கள், சிதறுண்டு போக இருந்த திரு அவையை கட்டி காப்பவர்கள், இன்றைக்கும் நல்லது செய்பவர்கள். நம்முடைய தாய் துன்புறுவோருக்கெல்லாம் ஆறுதல். So many students are studying nursing and so many other things here. The heart of education is the education of the heart. அந்த மருந்து இந்த மருந்து அது இது கற்றுக்கிட்டாலாம் போதாது. எது ரொம்ப முக்கியம்? மனசு மென்மையாகணும். Become compassionate. Every holy mass, every celebration must make us more and more compassionate like our Mother Mary. Today we also remember Mother Teresa of Calcutta, Saint Teresa of Calcutta, who had great devotion to Mother Mary.
In 1979, 1979, she went to receive the Nobel Prize in Oslo. யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும்னு சொல்லிட்டு ஜெபமாலையை கையில் எடுத்துக்கிட்டே தான் போய் நோபல் பரிசை வாங்கினாங்க. அதுவும் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் நாட்டில். பாருங்க, she did not feel shy to manifest her faith in our loving Mother Mary. பாருங்க, she told one cardinal, Angelo Comestri, என்னம்மா எனக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. இவர் நினைச்சாரு சேரிட்டியை பற்றி, ஒர்க்கை பற்றி, புவரை பற்றி என்னென்னவோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அவர் கார்டினல் ஆகலை, ரீசெண்டாக தான் கார்டினல் ஆனார். அப்போ அந்த ஃபாதர்கிட்ட ஆஞ்சலோ கொமஸ்ட்ரின்ற இட்டாலியன்கிட்ட அம்மா கேட்டாங்க, ஹவு மச் டைம் டு யூ ப்ரே எவ்ரி டேன்னு கேட்டிருக்காங்க மதர். இவருக்கு ஷாக்காக போச்சு, வேற ஏதோ பேசுவாங்கன்னு நினச்சா ஹவு மச் டைம் டு யூ ப்ரே. இவர் ஒன்றும் பதில் சொல்ல. மதர் told that priest that time, now cardinal, if you pray, God pours His love in your heart, then you can do your ministry well, serve the poor well, she said. Mary prays. What is prayer? I always say, some people say, I don't know to pray, I don't have time to pray. What is prayer? Prayer is speaking to God and listening to God, that's all. Mary speaks to God, Mary listens to God. When you speak to God, God pours His love into your heart. Then you have enormous strength. Early in the morning, getting up and praying, that gives her lot of love and energy to serve throughout the day. Mother Mary is the example. Mother Teresa of Calcutta is the example. Show their compassion slowly, little by little, every day, showing compassion to the people. There is a house, beautiful house, run by the Mother Teresa sisters in Iraq, Baghdad, in the capital. Recently, Father Timothy Radcliffe went to see that home for the abandoned children. Abandoned children. In that children, he was looking at the children. There was a little girl by name Nora. She did not have both the hands, both the legs. அந்த பொண்ணுக்கு 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. பாவமாக இருந்துச்சு. But you know what he saw startled him. அவர் பார்த்த காட்சி அவரை உண்மையாகவே உலுக்கி போட்டது. என்ன தெரியுமா? 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. அந்த சின்ன பொண்ணு நோரா வந்து with a spoon in her mouth, she was feeding other little children, it seems. பாருங்க, அதிசயம் ஆனால் உண்மைன்னு சொல்றாங்களே. 2 கையும் இல்லாத, 2 காலும் இல்லாம இப்படி வந்து with a spoon in her mouth, she is feeding other children. மற்ற குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுகின்றதாமே பாருங்கள். The compassionate Mother Teresa taught her children to be compassionate, and even an invalid child is becoming compassionate. Be compassionate. Whoever meets you, they must be joyful. Compassion means suffering with others, doing something to reduce the suffering of others. May we all approach our loving Mother Mary. Mother, pray for us. We rejoice in your birth. We say happy birthday to you. May each one who comes into contact with us also rejoice in our birth, individual birth. சில பேர் நம்மளை பார்க்க வந்தா சந்தோஷம், சில பேர் போனா சந்தோஷம். நம்மகிட்ட யாராவது வரும்போது சந்தோஷமா, போகும்போது சந்தோஷமா. Some people make us happy when they come, others make us happy when they go away from us.
You should be a person who should be missed. You should not be a person who makes other people sick. மாத்திரை மருந்துகள் குணமாக்குவதை விட நம்முடைய அன்பு, கனிவு, இரக்கம், பிரசன்னம், அக்கறை மற்றவர்களை குணப்படுத்த வேண்டும். Our loving presence must communicate healing to the people. May Mother Mary intercede for each one of us here, intercede for each of the good shepherd sisters here. May they live their consecration and mission enthusiastically, radiating compassion every day of their life, and may all those who enter this campus also experience compassion and be compassionate in return. Mother Mary, intercede for us. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே போற்றி புகழ்வதும் தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே மகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னிருந்து ஊழியம் புரிய தகுதியுள்ளவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து இரக்கத்துடன் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான மாட்சிமிக்க மரியா, புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித மார்த்தா மற்றும் இவ்வுலகில் புனித மதர் தெரேசா ஆஃப் கல்கத்தா, இன்னும் இவ்வுலகில் முக்கோந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வியல் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. Mother Mary forgives, so she is acceptable to God. If we don't forgive, our prayer will not be heard, we cannot be healthy, not only for the sake of the persons whom we forgive, but also for our own good health, we need to forgive. They say after 40, you have to go for checkup, it seems. The first checkup is, do you have something against anybody? Have you not forgiven anybody? Without that first checkup, all the checkup here is useless. First checkup is, have I reconciled with all my relatives, friends? May we also forgive like Mother Mary. Then only we can really bring about healing. ஒவ்வொரு திருப்பலியிலும் சமாதானம் மன்னிப்பு சொல்கிறோம். சண்டை போட்டவங்க தூரத்தில் இருப்பாங்க, அவங்கள மன்னிக்காமல் இப்படி காட்டினா அதுக்கு அர்த்தமே கிடையாது. There is no meaning in showing this and that when the person with whom we fought is far away and we have not reconciled. இப்போது சமாதானத்தை நாம் தெரிவிக்கும் போது மனமாற எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாரையும் மன்னிப்போம் என்ற உறுதியோடு இப்போது ஒருவருக்கொருவர் சமாதானத்தை தெரிவிப்போம். Let us show each other the sign of peace with the firm resolve to forgive our brothers and sisters. Peace be with you. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். மக்கள் மீது மனம் இறங்கி சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்தவர். இவருடைய அன்பு தாய் இரக்கம் கொண்டு மனுக்குலம் அனைத்துக்காகவும் தொடர்ந்து பரிந்து பேசுபவர். அவருடைய உடலும் இரத்தமுமான இவரை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட நாம் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். நீர்மை பாதையை தேடி
name of the Father, and of the Son, and of the Holy Spirit. மங்கள நிலவே மாமரி என்னையே வாழ்க வாழ்கவே, தாயே வாழ்க வாழ்கவே. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, தாயே வாழ்க வாழ்கவே. இறைவழி நின்று விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே, தாயே சுகம் தரும் சுந்தரியே. இறைவழி நின்று விரைந்தெம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே, தாயே சுகம் தரும் சுந்தரியே. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே. வேளாண் நகர் போற்றும் காவியமே, வேளையின் துணை நிற்கும் காவலியே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. You all should wish the teachers also all the best and pray for them, isn't it? Yes. Did you wish your teachers already, students? Yes? Wish them or not? Yes, very good. You are all very good students then. Huh? I accepted this mass for one purpose. I don't know whether that purpose will be fulfilled or not. You know what purpose? I am also was teacher right from my ordination, 1986 onwards. 2 years in the minor seminary, then 2 years in the parish. Parish not much teaching. Then 1990 onwards, 21 years I was teaching here in St. Peter's Seminary, Malleshwaram in Bangalore. 31 years I was teacher. Of course, a few years I was abroad studying. Then last 3 years only bishop. என்கிட்ட படித்து ஒரு 1500 பேருக்கு மேலே சாமியார், ஆயிரக்கணக்கான சிஸ்டர் இருக்காங்க, 10 பிஷப் 12 பிஷப், ஒரு 12 பேர் பிஷப்பாகவும் ஆயிட்டாங்க, ஒரு கார்டினலும் இருக்கார். இப்போ ஒரு ஆக்சிலரி பிஷப் ஒரு பிஷப்பும், அவரும் என்கிட்ட 3 வருஷம் கேனலில் படித்தார், ஆரோக்கிய சதீஷ். அவர் சேர்த்து 12 பேர் பிஷப் ஆகியிருக்காங்க. ஆனால் எனக்கு அதை விட என்ன பெரிய சந்தோஷம் தெரியுமா? The greatest joy is whenever I got free time, I recorded the Bible, whole Bible, 2200 pages or so, not only in Tamil but also in English. Audio Bible, எத்தனையோ லாங்குவேஜில் இருக்குது, நான் படித்த மாதிரி பொறுமையாக யாரும் படிக்கலை. So I wish that all in Martha's campus, especially the Catholics, are aware of the audio Bible. அப்புறம் இந்த யூடியூப்பில் 4000 sermons and preaching இருக்குது என் பேரில். அதனால் பிஷப் ராயப்பன் அல்லது பிஷப் அருள் அல்லது ஃபாதர் ராய்
என்ன போட்டாலும் யூடியூப்பில் வந்துடும். இன்றைக்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் எல்லாரும். மற்றவங்களுக்கு சொல்லணும், ஃப்ரீ தான், காசு கொடுக்கல. நான் 3000 மணி நேரம் செலவு பண்ணேன், 3 நிமிஷம் செலவு பண்ணி நீங்கள் செய்யணும், அதான் ஆசை. அண்ட் கிவ் டு அதர்ஸ், give to others. You may not have time, you may not appreciate, you may like only this dance, that dance, அந்த ஜோக் இந்த ஜோக்கு தான் உங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால் எத்தனையோ மக்கள் ஆர்வத்தோடு இறை வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். Prophet Amos said, there will be a day, not famine of the food or drink, but famine of the word of God. இறை வார்த்தைக்கு பஞ்சம் இருக்கும் என்று. உயிரை கொடுத்த கடவுளுக்கு என்னுடைய குரலை கொடுத்திருக்கிறேன். எவ்வளோ மணி நேரம். God gave me life, in return I have given him my voice. I want each one of you to be collaborator, spreading this audio Bible every day. அண்ணனே நற்செய்தி வீடியோவோட என் குரலோட வருது. உங்களுக்கெல்லாம் வருதோ என்னவோ தெரியல, மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லை. Sometimes sisters do this work, that work, but not giving the word of God to the people, not listening to the word of God. I am so pained and become sick because of that, when people don't spread the word of God. So kindly collaborate. If you have some regard, gratitude and respect for me, say about this audio Bible in English and Tamil and subscribe today itself. Then I will be extra praying for you. Otherwise I will not step into the Martha's campus once again. I came here in 1982, 40 years ago when I came to Bangalore, 1982. Now we are in 24, 42 years ago. We always had my diocese priest, Pondicherry priest here, MEP priest here in Martha's campus. 1982 onwards I am associated with that, with Martha's. இனிமே இந்த மாத்தாஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்க கிறிஸ்தவங்க பைபிளை கேட்கலன்னா இந்த பக்கமே வரக்கூடாது, வேறு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். ஐ வில் கோ டு another place. I go where I am celebrated, not where I am tolerated or not wanted. Listen to the word of God. You will see marvel in your life. I myself have listened to Paul's second letter to the Corinthians 100 times. சொல்லுவீங்களா மற்றவங்களுக்கு? Will you tell them? Today itself become subscribers. There are about 4,000 uploads in my name, but much of them in Tamil, at least half of them also in English. Whatever you understand, you can please listen when you go to the playlist and install the app also. You can go on listening to the Bible uninterruptedly. Will you do it? Yes? Very good. That is enough for me. I don't want anything. If you want me to come again, பைபிள் இருக்குதா மொபைலில் காட்டு அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவேன், ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன். சரி, இப்போ வந்து I give you special blessing that you may all be healthy and communicate health to the people. Jesus said, go and heal. You are doing it. Wonderful ministry. The Holy Father said, not only you help the sick, the sick people are helping you. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னா, we learn from them patience, perseverance, their faith. The sick people are also our teachers ன்னு நம்ம போப் பிரான்சிஸ் சொல்றாங்க. அதனால let us not only communicate joy to them, let us learn from them and walk our pilgrimage of faith. You will be blessed. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. Those who are mobile, if they ask me after the mass, I am ready to help them. Just 1 minute only. Thank you. God bless you.
உம்மை ஆராதிக்கின்றோம், இவ்வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இவ்வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவி உம்மை ஆராதிக்கின்றோம், இவ்வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பின் பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்தீ. அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். போர்ப்புலனாப்பர் ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானி. எத்தனை வழிகளில் உமதன்பை எண்ணீர் தெமை நீர் ஆட்கொண்டீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பின் பாதையில் வழி நடந்தே அழியோர் வாழ்ந்திட துணை செய்தீர். இதோ எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற எங்கள் நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். Lord Jesus, present in this most holy sacrament, we adore you, we praise you. As Christians, we are called to participate in the Holy Mass devoutly. We are called to receive the body and blood worthily. We are called to adore you every day present in this most august sacrament. Lord, as we remember Mother Teresa today, who draws strength from her Eucharistic adoration and participation in the Holy Mass, we pray that all in St. Martha's campus here draw abundant fruit from the participation in the Holy Mass, from the reception of the Holy Eucharist, from adoring you, Lord, present amidst us. Lord, give all the health workers here good health of mind and body. May they all communicate healing through their life and
deeds of mercy. Lord, make us more and more compassionate and loving. We have experienced your abundant love. May we reciprocate the same love in our dealing with our brothers and sisters. Lord, without you, we can do nothing. Bless all our Good Shepherd sisters. Bless the priests collaborating with them here. Bless all the doctors, nurses, and other workers who make life possible. Bless each sick person who enters this hospital. May they all experience healing, joy, and peace. May we always have in mind your loving mother, Lord Jesus, Mary, our mother, who stands beside us as she stood beside you at the foot of the cross during the moment of your death. May Mary, your mother, and our mother intercede for us. Tanto mergo sacramento veneremur genui et antiquum documentum novos geratri tui prestet vide supplementum sensum defectui genitori genitoque laus et jubilatio salus honor vetrus quoque sit et benedictio procedenti ab utroque comparsit laudatio. Amen. Let us pray. O God, who in this wonderful sacrament have left us a memorial of your passion, grant us, we pray, so to revere the sacred mysteries of your body and blood, that we may always experience in ourselves the fruits of your redemption, who live and reign with God the Father in the unity of the Holy Spirit, one God forever and ever. Amen.
தூய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். We kindly request everyone to gather around our Mother Mary statue outside for the Holy Rosary. தேடி வந்தே தேவதாயே தேற்றவாராயோ, நாடி வந்தே நாடும் உன்னையே ஆறுதல் தாராயோ. தேடி வந்தே தேவதாயே தேற்றவாராயோ, நாடி